ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ கொஞ்சம் பண்ண லேட் ஆகிடுச்சு. வாய்ஸில் எதனா பிரேக் டவுன் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்கள் முன்னாடி வந்து 2 பேட்ரி இருக்குது. ஒன்று வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேட்டரியும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பேட்டரி சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன், சீரிஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். மீனிங் இதோட ப்ளஸ்ஸும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன், இதோட மைனஸும் ஒன்றா கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த 2 பேட்டரியும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம். அப்போது இந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கேன். இதோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிமீட்டரில் கொடுத்துருக்கேன். சரிங்களா? அப்போ இது வந்து சீரிஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. இப்போ இதனால் என்ன பெரிய டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுக்குறேன். ஸ்டார்ட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோடனே எனக்கு இங்கே வோல்டேஜ் இருக்கா, அதாவது இது ஒரு பேட்டரி வந்து 1.5 வோல்ட்டு. ஓகேங்களா? இப்போ 2 பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வோல்டேஜ் வந்து 1.5 வோல்ட்டு தான் காமிக்குது. ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 6 ஆம்ப் காமிக்குது. ஆக்சுவலாக 3 ஆம்ப் தான் வரணும், ஆனால் மல்டிப்ளையாக எனக்கு வந்து 6 ஆம்ப் வந்து காமிக்குது. ஸோ இந்த இடத்துல வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு சேமாக 1.5 வோல்ட் தான் கிடைக்குது. ஆனால் ஆம்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனில் வருது. ஓகேங்களா? எப்போது பேட்டரியை நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு கரண்ட் கெப்பாசிட்டி வந்து நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகும், ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ சீரிஸ் கனெக்ஷன் பாருங்கள். இப்போ இந்த சீரிஸ் கனெக்ஷனில் பாருங்கள், வோல்டேஜில் தான் இருக்குது. 1.5 3 வோல்ட்டு. ஸோ வோல்டேஜ் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு மல்டிப்ளையாக இருக்குது. ஆனால் ஆம்ப் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 3 ஆம்ப் தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா 5 ரேடியஸ்க்கு 2 டேங்க் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 டேங்க்குமே சைட் பை சைட் பேரலாக அட்டாச் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போது வாட்டர் வந்து உள்ளே கொடுக்கும்போது நம்மளுக்கு வாட்டர் லெவல் வந்து ஹைட்டு வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஏன்னா 2 டேங்க்குமே அட்டாச்சாக இருக்குது. அப்போது வாட்டரோட ஹைட்டு சேமாக இருக்குது அப்படின்னா ப்ரெஷர் வந்து அங்கே சேமாக இருக்கும். ப்ரெஷர் மீனிங் வோல்டேஜ், கெப்பாசிட்டி மீனிங் கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ எப்போது நம்ம ஒரு 2 பேட்டரியை பேரலாக கனெக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல ப்ரெஷர் வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும், ஆனால் கெப்பாசிட்டி கரண்ட் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ்டாக இருக்கும். அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ இதுக்கு அப்படியே மாறா 2 டேங்க்குமே வெர்டிக்கலாக ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல வாட்டரோட ஹைட் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் கெப்பாசிட்டி வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பவர் சோர்ஸை நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ண நம்மளுக்கு வந்து கெப்பாசிட்டி கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் வோல்டேஜ் வந்து காமனாக தான் இருக்கும். ஆனால் எப்போ நம்ம பேட்டரிஸை சீரிஸாக கனெக்ட் பண்ணுறோமோ அப்போது அந்த இடத்துல நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கெப்பாசிட்டி கரண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மந்தமே இல்லாமல் இது ஏன் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த கான்செப்ட் தான் நம்ம ராக்ஸி ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா நம்ம ராக்ஸி ப்ராடக்ட்டில் இருக்கிற அத்தனை எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸுமே 3.7 வோல்டேஜ் தான் தேவைப்படுது. ஸோ அதனால நம்ம 8 பேட்டரியை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணி வோல்டேஜை வந்து 3.7 கொண்டுட்டு வந்து பண்றோம். ஒவ்வொரு ஸோ நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு பேட்டரியோட கெப்பாசிட்டியுமே 2500 mAh. ஸோ இந்த ஒவ்வொரு பேட்டரியும் மொத்தம் 8 பேட்டரி இந்த மாதிரி இருக்கு. இந்த 8 பேட்டரியும் நம்ம சீரிஸா கனெக்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வந்து கிடைக்கும். அவ்வளவு பெரிய வோல்டேஜை நம்ம காம்பனன்ட்ஸ்ல கொடுத்தோம்னா பர்ஸ்ட் ஆயிடும் இல்லையா? ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் 8 பேட்டரியுமே நம்ம பேரலா கனெக்ட் பண்றோம். ஸோ தட் நம்ம வோல்டேஜ் வந்து மினிமம் வோல்டேஜ் 3.7 to 4.2 வோல்டேஜை நம்மளுக்கு எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் கெப்பாசிட்டி கரண்ட் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ரீசனுக்காக தான் இந்த பேட்டரிஸை பேரலாக கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சீரிஸாக கனெக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ற கான்செப்டை நம்ம பார்த்தோம். ஸோ இதை தவிர்த்து ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் நேற்று நைட்டு நான் தூங்கும் போது யோசித்தேன்.